அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஏஜி ஓகேவா? சிஏஜினுடைய முழு விரிவாக்கம் என்ன? அதாவது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? தமிழ்ல என்ன அப்படின்னா, இந்திய தலைமை கணக்காயர். சரியா? ஆடிட்டிங் பண்றது. ஆ இது பத்தி ஒரு முழு விளக்கம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எதுல வருது அப்படின்னா, நம்மளுடைய மத்திய அரசுல வரும். ஓகேவா? ஸோ மத்திய அரசினுடைய நிர்வாகம் மற்றும் பார்லிமென்ட் அண்ட் நீதித்துறை. அத தாண்டி 4வது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் வந்து சிஏஜி. ஓகேவா? காம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டிங் ஜெனரல் ஆஃப் இந்தியா. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் வந்து சிஏஜி. ஓகேவா? சிஏஜின்னு சொல்லுவாங்க. சிஏஜி. ஷார்ட்டாவே இப்படிதான் குடுப்பாங்க எக்ஸாம்ல. சிஏஜி தான் குடுப்பாங்க. சம்டைம்ஸ் சிஏஜிக்கான விளக்கமும் கேட்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் கிளியரா தமிழ்லயும் படிச்சு இங்கிலீஷ்லயும் படிச்சு வச்சீங்க. தமிழ்லயும் கொஞ்சம் படிச்சு வச்சுங்க. ரொம்ப பெட்டர் தான். ஓகேவா? இது ரொம்பலாம் போக தேவையில்ல. ரொம்ப ஈஸியான கன்டென்ட் தான். ஈஸியா முடிச்சிடலாம். ஸ்கூல் பேசிக்ல பார்க்கலாம். ஓகேவா? 10th என்ன குடுத்துருக்கான், 12th என்ன குடுத்துருக்கான், பிளஸ் அவுட்ல. தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ பார்க்கலாம். ஓகே. சிஏஜினா யார்? அவர் பற்றி கூறக்கூடிய விதி என்ன அப்படின்னா, விதி 148ல இருந்து 151 விதிகள் வரைக்கும் கூறக்கூடிய விதிதான் சிஏஜி பத்தி இது. இவரை நியமிப்பவர் யார்? சரியா? சிஏஜினா யார் முதல்ல? ஓகேவா? சிஏஜி நியமிப்பவர் யார் என்றால் பிரசிடென்ட் தான் நியமிப்பார். ஓகேவா? நியமிச்சு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் என்றால் குடியரசுத் தலைவர். முதல்ல சிஏஜினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சிஏஜினா யாருமே கிடையாது. ஒரு ஆ, ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக செலவிடப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை ஆடிட்டிங் செய்யக்கூடிய ஒரு பணி. சரியா? அதான் ஆடிட்டிங் சொல்லுவாங்க. ஆடிட்டிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர ஒர்க் பண்ற கம்பெனிலும் சரி, நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் கம்பெனியும் சரி ஆடிட்டிங் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, ப்ராசஸ் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்களா? சரியான முறையில வந்து செலவிடுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பணி தான் இவர் மேற்கொள்றாரு. இவர் வந்து திட்டங்கள் மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, அந்த அரசுகள் சரியாக ஒதுக்கப்பட்ட பணம் அந்த திட்டத்துக்கு செலவிடப்பட்டுள்ளதா என்பதை கிராஸ் செக் பண்றது, ஆடிட்டிங் பண்றது தான் இவருடைய பணியே. அதனால தான் இவர் வந்து பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன்னா, நம்மளுடைய வரி பணத்த தான் ஆ திருப்பவும் என்ன பண்ணுவாங்க? டெவலப்மென்ட்க்காக யூஸ் பண்ணுவாங்க. மக்களுடைய பணம் சரியாக செலவிடப்படுறாங்களா? அப்படின்னு பண்றது இவருடைய முக்கிய பணி. அப்ப என்ன ஆகுது? இவர் தான் பொது பணத்தினுடைய பாதுகாவலன். மக்களுடைய பணத்திற்கு இவர் தான் பாதுகாவலன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பகுதி. ஒரு பிளேஸ் இவருது. ஓகேவா? ஓகே. சொல்றாங்க பாருங்க. பொது பணத்தின் பாதுகாவலன் பிளஸ் மக்கள் பணத்தினுடைய பாதுகாவலன் இவர்தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்தியாவில் அனைத்து நிதிகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைக்கிறார். மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, இவர் தான் தன்னுடைய அந்த நிதிய வந்து கண்ட்ரோல் வச்சுப்பாரு. ஓகேவா? இவருடைய பணிக்காலம் என்ன? சரி, இவருடைய பணிக்காலம் என்பது ஒரு நபர் இந்த சிஏஜி போஸ்டிங்ல வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னா, அவர் அப்பாயின்ட்மென்ட் பண்ண காலத்திலிருந்து 6 ஆண்டு காலம் 6 இயர்ஸ் அவர் வந்து பணியில இருப்பாரு. அல்லது 65 வயது சரியா? 65 2த்துல எது ஃபர்ஸ்ட் வருதோ. ஒருவேளை என்னுடைய வயது நான் ஒரு 58 வயசுல இந்த போஸ்டிங்ஸ் போறேன் அப்படின்னா, நான் ஒரு 6 ஆண்டுகள் பணி செய்து பிறகு ரிட்டயர்மென்ட் ஆகுவேன். அப்படி இல்ல, நான் ஒரு 60 வயசுல என்ட்ரி ஆகுறேன். சிஏஜி ஆகுறேன் அப்படின்னா, என்னுடைய 5 ஆண்டுகள் 65 வரைக்கும் என்னுடைய பணிக்காலம் இருக்கும். இன்னும் 1 இயர் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா, என்னுடைய பணிக்காலமே 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை தான் இருக்கணும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சு. இது முக்கியமான ஒரு கன்டென்ட். நெக்ஸ்ட் இவருடைய ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய ஊதியம் வந்து பார்லிமென்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். இவருக்கான ஊதியம், எவ்வளவு ஊதியம் என்பது. அது மட்டும் இல்லாம அட்டவணை 2ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, சம்பளத்த பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அட்டவணை 2 சம்பளம் யார் யாருக்கான சம்பளம் என்பது ஒரு லிஸ்ட் குடுத்திருப்பேன் நானு. ஓகேவா? அதுல இவரும் வருவார். அப்போ இவருக்கான சேலரி டிசைட் பண்றது பார்லிமென்ட் நிர்ணயிச்சு அட்டவணை 2ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இவருடைய பதவிக்காலம், ஊதியம் மற்றும் பிற உரிமைகளை குறைக்க முடியாது. இவருடைய பதவி காலத்தை 6 ஆண்டுகள் இருந்து 5 ஆண்டுகளாகவோ, அல்லது இவரோட சேலரிய வந்து கம்மி பண்றதோ எந்த விதமும் பண்ண முடியாது. எல்லாமே பார்லிமென்ட் கையில தான் இருக்கு. ஓகேவா? பதவி நீக்கம் எப்படி செய்யலாம் அதாவது இவர வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ எப்படி எந்த ப்ரொசீஜர்ல பதவி நீக்கம் செய்வாங்களோ, அதே ப்ரொசீஜர்ல தான் இவரையும் பதவி நீக்கம் செய்யணும். இப்ப எப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ வந்து ஃபர்ஸ்ட் அ நாடாளுமன்றத்தின் ஈரவைகளில் ஏதாவது ஒரு அவையில
அவர் மீது ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். இவர் வந்து ஒரு குற்றம் செய்ததுக்கான ஒரு நடவடிக்கைக்கான எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அந்த தீர்மானத்தின் மீது அவை உறுப்பினர்கள் 1/3 உறுப்பினர்கள் அக்செப்ட் பண்ணணும். 2 அவைகளிலும் அந்த தீர்மானம் வெற்றி பெற்ற பிறகு பிரசிடென்ட் கிட்ட போவோம். இந்த ப்ராசஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து என்ன பண்ண முடியும்? பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இவருக்கும், சிஏஜிக்கும். ஓகேவா? சிஏஜியும் அதே கேட்பாங்க. எக்ஸாம்ல இப்படிதான் கேட்பாங்க. இவரை எவ்வாறு பதவி நீக்கம் செய்யலாம்? அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் முறை பின்பற்றி இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே தான் என்ன பண்ணுவாங்க? கரெக்டான விடை அதேதான். அப்போ சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அரசியலமைப்பில் பதவி காலம். ஓகே. இதுதான். பதவி விலகல் கடிதத்தினை குடியரசுத் வழங்க வேண்டும். ஸோ ஒருவேளை நான் பதவி ஏற்ற பிறகு எனக்கு அந்த பதவி பிடிக்கல, நான் வந்து ரிலீவ் ஆகிறேன். தன்னுடைய பதவியை விலகல் கடிதத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுக்கணும். சரியா? ஏன்னா இவர் அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். தன்னுடைய பதவி நீக்கத்துக்கு கடிதத்தை கொடுக்கறதும் பிரசிடென்ட் தான் இருக்கணும். அடுத்து செயல்பாடுகள் மற்றும் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள். ஓகே, பத்தி பார்க்கலாம். சிஏஜி இந்த காம்ப்ட்ரோலர் ஆடிட்டிங் ஜெனரல் சொல்லக்கூடிய இந்த பிரஸ்டீஜியஸான ஒரு போஸ்டிங் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு. சரியா? இது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சுதந்திரமான அமைப்பு. எப்படி தேர்தல் ஒரு சுதந்திரமான அமைப்போ, நீதித்துறை ஒரு சுதந்திரமான அமைப்போ, அதே போன்று இந்த துறையும் ஒரு சுதந்திரமான அமைப்பு. அரசியலமைப்பில் பதவி காலம் குறித்து குறிப்பிடப்படவில்லை. இந்த விதிகள்ல இவருக்கு இவ்வளவுதான் பதவி காலம் என்று குறிப்பிடப்படல. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். மறு நியமனம் செய்ய முடியாது. சரியா? ஒரு நபரையே என்ன பண்ண முடியாது? திரும்பவும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா ஒண்ணு அவருக்கு ஏஜ் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல அவருக்கான பதவி காலம் முடிஞ்சிட்டு இருக்கலாம். மறு நியமனம் செய்ய முடியாது. இது முக்கியமான பாயிண்ட். ஊதியம் பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது. எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் முறை இவருக்கும் பொருந்ததோ, அதே போல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய சேலரி எவ்வளவு இருக்கோ அதே போன்று இவருக்கும் அதே ஈக்குவல் சேலரி கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இவருக்கான சேலரி எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இந்திய தொகுப்பு நிதின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கு. யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா பிரசிடென்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த தொகுப்பு நிதி. அந்த தொகுப்பு நிதியில இருந்தா இவருக்கு அந்த சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? சரத்து 149 சொல்றது அப்படின்னா இவரின் பணிகளையும் கடமைகளையும் குறிப்பிடுகிறது. சரியா? சிஏஜி பத்தி குறிப்பிடக்கூடிய விதி என்ன அப்படின்னா 149. ஓகேவா? நெக்ஸ்ட் மத்திய தனி அதிகாரி பாராளுமன்றத்துக்கு மட்டுமே பொறுப்புடையவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் யாருக்கு பொறுப்புடையவர் அப்படின்னா பார்லிமெண்ட். ஏன்னா எவ்ரி இயர் வந்து இவர் என்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணி ஆகணும். எவ்ரி இயர் பிரசிடென்ட் கிட்ட பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணணும். அது பிரசிடென்ட்ல போகும். இதுதான் ப்ராசஸ். அதனால மட்டும் இவர் எப்பவுமே பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தான் கடமைப்பட்டவர். அடுத்து ஒன்றிய மற்றும் மாநில அரசால் செலவழிக்கப்படும் எல்லா தொகையினையும் தணிக்கை செய்து குடியரசுத் தலைவரிடமும் மற்றும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார். இது பாருங்க, அது என்ன விஷயம் அப்படின்னா மத்திய அரசு. ஓகேவா? சோ மத்திய அரசு செலவழிக்கக்கூடிய செலவினங்களை குறுக்காய்வு செய்து குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பாரு. இதுவே வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு மாநில அரசினுடைய திட்டத்தின் செயல்பாடுகள் மூலம் வரக்கூடிய அந்த செலவினங்களை ஆய்வு செய்து அவரால் சமர்ப்பிப்பாருன்னா ஆளுநரிடம் சமர்ப்பிப்பார். ஓகேவா? ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சட்டமன்றத்துல சமர்ப்பிப்பார். சட்டமன்றத்துல. ஓகேவா? குடியரசுத் என்ன பண்ணுவார்னா நாடாளுமன்றத்துல சமர்ப்பிப்பார். ஓகேவா? புரிஞ்சுதா? மத்திய அரசுனா பிரசிடென்ட் சப்மிட் பண்ணுவாரு. அவர் வந்து பார்லிமெண்ட் சப்மிட் பண்ணுவாரு. இதே மாநில அரசு அப்படின்னா கவர்னர் சப்மிட் பண்ணணும். கவர்னர் வந்து சட்டமன்றத்துல இருந்து சப்மிட் பண்ணுவார். சரியா? தற்போதைய கரண்ட் சிஏஜி யார் அப்படின்னா கிரீஷ் சந்திரா முர்மு அவர்கள் 2020 முதல் இருக்கிறாங்க. ஸ்டில் யாருன்னு பாத்துக்கிடுங்க. ஸோ இதான் சிஏஜினுடைய ஒரு கண்டென்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியானதா இருக்கும். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல சேர்ந்துக்கிடுங்க. ஓகேவா? சந்தோஷ் ஐஏஎஸ் அகாடமி ஆர்காட் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.